10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் நாளை வழங்கப்படவுள்ளது. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அவர்கள் படித்த பள்ளியிலேயே வேலைவாய்ப்பு பதிவு செய்வதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் மூலம் வழங்கப்பட்டது. இந்த மதிப்பெண் சான்றிதழ் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை செல்லத்தக்கதாகும். இருப்பினும் மாணாக்கர்களின் நலன் கருதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் நாளை காலை 10 மணி முதல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. இதையடுத்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் பள்ளிகளிலேயே வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு பணி நடைபெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் நாளிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு ஜூலை 18ஆம் தேதியே பதிவு மூப்பு தேதியாக கொண்டு வேலைவாய்ப்பு பதிவு மேற்கொள்ளப்படுகிறது. மதிப்பெண் சான்றிதழ் அளிக்கப்படும் பள்ளிகளிலேயே இணையதளம் வாயிலாக வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு பணி நடைபெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை மாணவ மாணவியர் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழகத்தில் உள்ள 3893 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வேலைவாய்ப்பு பதிவுகள் மேற்கொள்ளப்படவுள்ளது. மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் தினத்தில் மாணாக்கர்கள் தங்களது ஆதார் அட்டை எண், குடும்ப அட்டையை, செல்போன் எண், மின்னஞ்சல் முகவரி ஆகிய விவரங்களை எடுத்து வர வேண்டும். மேலும் மெட்ரிக் பள்ளி, சிபிஎஸ்இ முறையில் பயின்ற மாணாக்கர்களும் தங்கள் கல்வி தகுதியை http://tnvelaivaipu.gov.in என்ற வேலைவாய்ப்பு துறையின் இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் தங்கள் மாவட்டத்திற்குரிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தையும் அணுகி பதிவு செய்யலாம் என்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.